மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். 2 தினங்களுக்கு முன்னால கங்கையில சடலமாக மீட்கப்பட்ட லொக்குபெட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு ஷூட்டராக இருந்து வந்த அல்மேதாவினுடைய பிரேத பரிசோதனுடைய அறிக்கை இப்போது வெளியாக இருக்கு. குறித்த அறிக்கையில என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்மேதா பயங்கரமான தாக்குதலுக்கு இலக்காகி கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுபோக அல்மேதாவுடைய பிரேதம் எப்படி கண்டெடுக்கப்பட்டுச்சு, என்ன கோலத்துல கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்மேதாவினுடைய அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு முகம் முழுக்க கரியோ அல்லது மையோ பூசப்பட்டு முகத்தை பார்த்தா கூட யாரு என்ன ஏது என்பது தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டதாகவும், அதுபோக 2 கைகளையும் பின்பக்கமாக கட்டி நீரிலே கடந்துடணும், வெளியே வந்துடக்கூடாது என்பதற்காக வேலைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு கொங்கிரீட் கட்டையை உடலோடு சேர்த்து கட்டித்தான் அல்மேதா நீர்ல போடப்பட்டிருக்கிறாரு. செங்குத்தாக இருந்த சூழ்நிலையில் தான் உடனடியாக போலீசாருக்கு தகவல் சொல்லி அல்மேதாவுடைய பிரேதம் வெளியில் எடுக்கப்பட்டது. ஆனா அல்மேதா யார் என்பது தெரியாத சூழ்நிலையில் தான் போலீசார் விசாரணையை தொடங்கினாங்க. அல்மேதாவுடைய பெற்றோரும் மனைவியும் வந்துதான் அல்மேதா என்பதை அவங்க அடையாளப்படுத்திருக்கிறாங்க. முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாத சூழ்நிலையில அல்மேதாவுடைய சந்தில சிங்கத்தினுடைய பச்சை குத்தப்பட்ட சூழ்நிலையில தான் இது தமது கணவர் என்றும் இது தமது மகன் என்பதை அவங்க அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் மோசமாக அல்மேதா படுகொலை செய்யப்படுவதற்கான காரணம் என்ன, யார் இவரை படுகொலை செஞ்சாங்கன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதில இப்போது போலீசாருடைய விசாரணையில கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அல்மேதா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 35 வயது மதிக்கத்தக்க 2 குழந்தைகளுடைய தந்தையான ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. தற்போது மனைவியை பிரிஞ்சு அவர் கள்ளக்காதலியோட வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அல்மேதா லொக்குபெட்டியினுடைய மிக முக்கியமான ஷூட்டராக இருந்து பல்வேறு கொலைகளை இவர் செய்திருக்கிறாரு. இந்த கொலை குற்றத்திற்காக போலீசார் வலைவிரிச்சு தேடிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் இப்போது அல்மேதா பிரேதமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார், சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு. அல்மேதாவுடைய குற்றப்பட்டியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரந்தனிய சுத்தாவுடைய தேவைக்காக உனாக்கூரே சாந்தையனுடைய மாமாவை படுகொலை செய்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட நபருடைய தந்தைய முதலாவது படுகொலை செஞ்சிருக்கிறாரு. அந்த படுகொலை செய்ய சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரந்தனிய சுத்தா. 2வது கொலை எதுவாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லொக்குபெட்டியினுடைய சகோதரன் சுஜிவேனுடைய தேவைக்காக பச்சை மஞ்சுவை படுகொலை செஞ்சிருக்கிறாரு. அதுபோக காலி பிரதேசத்துல கார்ல பயணிச்சு கொண்டிருந்த ஒரு வட்டிக்கடை முதலாளியை சுட்டு படுகொலை செஞ்சிருக்கிறாரு. இவருக்கு எதிராக 6 போதைப் பொருள் வழக்குகளும் நிலுவையில இருக்குது. இவருக்கு தேவையான பண வசதிகளை கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லொக்குபெட்டி வெளிநாட்டுல இருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரு. அவர் பூச சிறைச்சாலையில இருந்து கொண்டே இவருக்கு தேவையான பண வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறாரு. லொக்குபெட்டி யாரை கை காட்டுவாரோ அவரை போட்டு தள்ளுகின்ற பணியை கச்சிதமாக இவர் செய்து வந்திருக்கிறாரு. பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச சிறைச்சாலையிலிருந்து இவரை அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையான வெளிசரைக்கு மாத்தினாங்க. இவ்வாறு மாற்றப்பட்டதை அடுத்து லொக்குபெட்டிக்கும் அல்மேதாவுக்கும் இடையிலான உறவு இல்லாமல் போச்சு. தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால அல்மேதாவுக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள் கிடைக்காதனால மன உளைச்சல்ல என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதைக்கு அடிமையாக இருக்கிறாரு. அதுக்கு தேவையான பணம் கிடைக்கல என்பதனால அவ்வப்போது வீடுகளை உடைத்து திருட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகளுக்காக போலீசார் ஒரு பக்கம் இவரை துரத்த ஆரம்பிச்சாங்க. உடனடியாக கள்ள காதலியோடு நாட்டுல பல பிரதேசங்கள்ல தலைமறைவாக வாழ்ந்து வந்தாரு. இறுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 21ஆம் திகதி தனது காதலிட்ட கடைக்கு போய் வரதாக சொல்லிட்டு தான் வீட்டிலிருந்து வெளியாக இருக்கிறாரு. போனவர் தான் சடலமாக தான் மீட்கப்பட்டாரு. இந்த சூழ்நிலையில தான் இப்போது போலீசார் யார் இந்த படுகொலை செய்திருப்பாங்க, இவ்வளவு மோசமாக கொடூரமாக யார் இந்த காரியத்தை செய்திருப்பாங்க என்ற விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு விசாரணை ஒரு மிக முக்கியமான ஐபி தரத்தில் இருக்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி மீது பாஞ்சிருக்குது. எதற்காக போலீஸ் அதிகாரி மீது இந்த ஒரு விசாரணை பாஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அல்மேதாவினுடைய படுகொலை போலீசாரால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை இவர் மேற்கொண்டிருக்கிறாரு. இவர் எதற்காக போலீசார் மீது பழிய போட்டாரு, இந்த ஒரு விஷயத்தை எதற்காக போலீசார் மீது பழி போட ஆரம்பிச்சார் என்று சொல்லித்தான் இப்போது குறித்த ஐபி தரத்தில் இருக்கின்ற போலீசார் மீது விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. பல பாதாள உலக கும்பல்களோடு இவருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் டான்சர் அடிப்படையில் இவருக்கு டான்சர் வழங்கப்பட்டிருக்கு. குறித்த போலீஸ் அதிகாரி தான் இப்போது அல்மேதாவினுடைய படுகொலை போலீசாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறான ஒரு செய்தியை இவர் சொல்வதற்கான காரணம் என்ன, எதற்காக இந்த பிரச்சாரத்தை இவர் செய்கிறார் என்ற சந்தேகத்துல தான் இப்போது ஐபி மீது இப்போது விசாரணை பாஞ்சிருக்கு.
அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் சலையுடைய மனைவி மத ரீதியான சடங்குகள் செய்வது, சட்ட ரீதியான அணுகுமுறைகள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலையுடைய மனைவி தனது கணவருடைய விடுதலைக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறாரு. உதய கம்மம்பில சுரேஷ் சலையுடைய மனைவியுடைய இந்த போராட்டத்தை உசுப்பேத்தி அரசியல் செய்ய நினைக்கிறார் என்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஊடகங்களுக்கு உதய கம்மம்பில சுரேஷ் சலையுடைய மனைவியை சிங்க பெண்ணாக வர்ணித்தது மட்டுமல்லாம பௌத்த ஜாதக கதைகள்ல வருகின்ற சந்த கிந்துரு என்று சொல்லப்படுகின்ற கதாபாத்திரத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. குறித்த பாத்திரத்தில் வருகின்ற பெண்ணை தனது கணவருடைய விடுதலைக்காக போராடினவர். அப்படியான ஒரு போராட்டத்தை சுரேஷ் சலையுடைய மனைவி மேற்கொள்றார். யசோதரா தேவியினுடைய பாத்திரத்துக்கும் ஒப்பிட்டிருக்கிறாரு. பௌத்த புராணங்கள்ல வருகின்ற சிங்க பெண்களுடைய பாத்திரத்துக்கு ஒப்பிட்டு தான் இப்போது சுரேஷலுடைய மனைவியை பேசியிருக்கிறாரு. அதுபோக எதிர்கட்சியினர் மந்தமாக தூங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில தான் சுரேஷ் சலையுடைய மனைவி தான் போராட்டம்னா என்ன, எப்படி போராடணும் அப்படின்ற வகையில இப்போது எதிர்கட்சிகளுக்கு சக்தியாக அமைஞ்சிருக்கிறார், எதிர்கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார், தனது போராட்டங்களை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலையுடைய மனைவியுடைய இந்த முயற்சிகளை முழுக்க முழுக்க அரசியலாக்கி சுரேஷ் சலையினுடைய உண்ணாவிரதம், அதனூடாக அவர் அடைய இருக்கின்ற மரணம், இவை அனைத்தையுமே முழுக்க முழுக்க அரசியலாக நினைப்பது உதய கம்மம்பில போன்ற எதிர்கட்சியினர் அந்த ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. எதிர்வரும் காலங்களில் சுரேஷ் சலையுடைய மனைவியை தேர்தலை களங்காண வச்சு அனுதாப அலையை உருவாக்கி பாராளுமன்றம் செல்வதற்கான ஏற்பாடையும் எதிர்கட்சியினர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஒரு கைதி தனது நியாயமான கோரிக்கைகளுக்காக உண்ணாவிரதம் இருப்பது என்பது ஏற்புடையது. ஆனா விசாரணை திசை திருப்புவதற்காக ஒரு உண்ணாவிரதம், அதனூடாக மரணிக்கணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலையுடைய மனைவியுடைய போராட்டம் வெறும் அரசியலாக மாறி இருக்கு அப்படின்ற விமர்சனம் தான் இப்போது முன்வைக்கப்படுது. தனது கணவருடைய விடுதலைக்காக போராடுகின்ற சுரேஷ் சலையுடைய மனைவியை சிங்க பெண்ணாக சித்தரிக்கின்ற உதய கம்மம்பிலுடைய கண்ணுக்கு 16 ஆண்டுகளாக தனது கணவருக்கு நீதி கிடைக்கணும், தனது கணவருக்கு என்னானது, யார் கடத்தினாங்க, யார் படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக 16 ஆண்டுகள் நீதம் கேட்டு போராடுகின்ற சந்தியா எக்னலிகுடைய போராட்டம் ஏன் கண்ணுக்கு தெரியல என்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. சந்தியா எக்னலிகுட நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து 16 ஆண்டுகள் தான் பட்ட கஷ்டம் என்ன, இந்த நீதி போராட்டத்துல தான் அடைந்த துன்பங்கள் என்ன, அவஸ்தைகள் என்ன, பல்வேறு விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. 2010 ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தனது கணவரை காணல அப்படின்னு சொல்லி ஹோமகம போலீஸ் நிலையத்துக்கு புகார் அளிக்க போயிருக்கிறாங்க. அந்த புகாரை கூட அன்று இருந்த போலீஸ் அதிகாரிகள் வாங்க மறுத்திருக்கிறாங்க. பல்வேறு போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த புகாரை வாங்கி வச்சாங்க. ஆனா இந்த ஒரு விசாரணையும் அந்த காலகட்டத்தில் நடக்கல. அதுக்கு பிறகு எஹலியோட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா கம்பெனை வாங்கி கொண்டு பல்வேறு விசாரணை தொடர்கின்ற சூழ்நிலையில இந்த ஒரு விசாரணையை இந்த ஒரு புகாரை சிசிடி பிரிவினர் வாங்கி எடுத்திருக்கிறாங்க. சிசிடி பிரிவுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போய் விசாரணைக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்ச நேரத்துல சொல்லியிருக்கிறாங்க, தனது கணவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசியம் பாருங்க, சாஸ்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எஃப்ஆர் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஜெனீவாவில் முன்னாள் சட்டமா அதிபராக இருந்த மொஹான் பீரிஸ் எவ்வகையான சாட்சியத்தை வழங்கியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்னலுகூட வேறொரு நாட்டில் அகதியாக வாழ்வதற்கான சான்றுகள் இருப்பதாகவும் அவர் கடத்தப்படல, படுகொலை செய்யப்படல ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. நல்லாட்சி காலப்பகுதியில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது முன்னாள் சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகீத் எக்னலுகூட எங்க இருக்கிறாரு என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சாட்சியமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்குக்காக சந்தியா எக்னலுகூட நீதிமன்றத்துக்கு போன சந்தர்ப்பத்துல ஞானசார தேரர் சந்தியா எக்னலுடைய மிரட்டியது மட்டுமல்லாம இந்த வழக்கு குறித்து எச்சரிக்கும் துணையில ராணுவ வீரர்களை காட்டி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்குள்ளே மிரட்டல் விட்டதையும் சந்தியா எக்னலுகூட அவருடைய ஊடக சந்திப்புல சொல்லி இருந்தாங்க. பாதுகாப்பு அமைச்சருடைய மேலதிக செயலாளர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கடிதம் மூலம் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாராம். பிரகீத் எக்னலுகூட ஒரு ஆயுத குழுவால் கடத்தப்பட்டதுக்கான ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆவணங்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படாமலே மூடி மறைக்கப்பட்டதான குற்றச்சாட்டையும் முன்வைச்சிருந்தாங்க. அதுபோக பகிரங்கமாகவே கோட்டாபய ராஜபக்ச சுரேஷ் சலையினூடு தான் பல்வேறு குற்றச்செயல்களை செஞ்சாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அந்த ஊடக சந்திப்புல சொல்லி இருந்தாரு. சந்தியா எக்னலுகூட தனது கணவருக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில உதய கம்மம்பிலோட கண்ணுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியல. ஆனா சுரேஷனுடைய மனைவி தான் இப்போது சிங்கப்பெண்ணாக உதய கம்மம்பிலைக்கு தெரிஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக உதய கம்மம்பிலுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் சலையுடைய உண்ணாவிரதமும் அதனோட அவர் அடைய இருக்கின்ற மரணமும் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியலாக்கப்படணும் என்ற ஒரு விஷயத்துல தான் உதய கம்மம்பில போன்ற அரசியல்வாதிகள் குறியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது விமர்சனமாக முன்வைக்கப்படுது. சூத்திரதாரியை கண்டுபிடிக்க புத்தகம் எழுதிய உதய கம்மம்பில இப்போது சுரேஷ் சலையுடைய மனைவி சிங்கப்பெண்ணாகவும் இவருடைய போராட்டம்
வீரப்பெண்களுடைய கதாபாத்திரத்துக்கு ஒப்பிட்டு இப்போது கருத்துக்களை சொல்வது நிச்சயமாக அரசியல் லாபம் கருதிதான் அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. என்னதான் இருந்தாலும் ஈஸ்வர் குண்டு தாக்குதல பாதிக்கப்பட்ட 2 சமூகத்திற்கும் நீதி கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு, லஞ்சம் இல்லாத போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.